அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனாகி என்னோடும் கர்த்தர் பேசினார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இன்னும் கண் திறக்கப்படாமல் இருக்கிறதா? கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது, அன்பு சகோதரனே, நம்மை நாமே நிதானிக்கிற நேரம் இது. குருடர்களுக்கு தான் போகிற பாதை தெரியாது. அப்பப்போ யாராகிலும் எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்க, நீங்க போற பாதை தப்பு, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்த ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஆனா கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தன் நிலையை பவுல் அறிக்கை பண்ணி சொல்லுகிறார். நான் கண் திறக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், மற்றவங்களை துன்பப்படுத்தின, கொடுமைப்படுத்தின, கொலை செஞ்ச, அதெல்லாம் அறியாமல் செஞ்சேன். ஆனா இப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றதுனால என்னிடத்தில் அன்பு பூரணப்பட்டு இருக்கிறது. நான் முன்னாடி தான் அப்படி செஞ்சேன், இப்போ நான் அப்படி செய்யறது இல்லை. கண் திறக்கப்பட வேண்டும். நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாள், உங்களுடைய வயது என்ன, உங்க அனுபவம் என்ன, உங்களுக்கு உங்க வயசு என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு உங்க வயசு என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுதா? நம்ம வயசுக்கும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம பார்க்கிற வேலைக்கும் நம்ம போகிற அந்த டிராவல், அந்த உட்கார்ற இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்மளுடைய மேன்மைக்கும் நம்ம பழகிற மக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண் திறக்கப்பட்டவனுக்கு இது தெரியும். கண் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் இது தெரியும். எத்தனை குடும்பங்களில் இன்னும் கண் திறக்கப்படவில்லை. நானும் தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் நிலை என்ன தெரிகிறதா? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? எங்க குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு காரியம் நடந்திருக்கிறதா? என்னை கொண்டு நடக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான காரியம் நடக்கிறதா? நடக்கவில்லையா? நீ உங்க ஊரில் நடந்து வருகிறாயே, உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? உன்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அடுத்த பக்கம். உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? நீ வளர்ந்த வளர்ப்பு, நீ போகிற பாதைக்கும் இப்பொழுது நீ இருப்பதற்கும் என்ன ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? கண் திறக்கப்படல. நம்ம சபையில ஒரு சகோதரனோடு பேசணும். அவருக்கு வயசு 40க்கு மேல ஆச்சு, கல்யாணம் ஆகல. அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் பிரதர் கல்யாணம் ஆகலையேன்னு கேட்டா, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறார். அவருக்கு என்ன வயசுனா 50. அப்ப பேரண்ட்ஸுக்கு தெரியல, நமக்கு பிள்ளை பிறந்து 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதான் குருடாகப்பட்ட கண். அதுதான். அதை விட பெரிய கொடுமை, எங்க சித்தப்பா ஒருத்தர் எங்க வீட்டுல இருக்கிறாரு, அவருக்கே இன்னும் திருமணம் நடக்கல. அப்ப முழு ஃபேமிலியும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க, தெரிகிறதா? இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் நிலை தெரிகிறதா? எங்க இருந்து என்னை கர்த்தர் ரட்சித்து எங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிகிறதா? நாம் எங்கே இருந்தோம்? எங்கே இருந்து கர்த்தர் நம்மை பிடித்தார்? எங்க இருந்து கர்த்தர் நம்மை தொட்டார்? இன்னும் கண்ணு திறக்கப்படல அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கண் திறந்து மறுபடியும் கண்ணு மூடிக்கிச்சு. ஏன் மூடிக்கிச்சு அப்படின்னா, அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் உடனே இயேசுவை பின்பற்றி சென்றான். கண் திறக்கப்பட்ட பிறகு நாம் பின்பற்ற வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்து. நம் கண் திறக்கப்பட்டுச்சு அப்படின்ன உடனே நமக்கு உலகம் தெரிஞ்சிடும். உடனே உலகத்தை பின்பற்றி ஓடுகிறோம். மீண்டும் குருடாகிறது கண்கள். கண் திறக்கப்பட்ட உடனே இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். 2 கையை ஏந்தி
என்னை நீ கண்ணு திறந்து விட்டதுக்காக நன்றி அப்பா. இனிமே நானே என் கண்ணில் மண்ணள்ளி போட்டுக்க மாட்டேன். நானே என் கண்ணை குருடாக்கிக்க மாட்டேன். என் கண்ணை திறந்தீங்களே, அறிவு கண்ணை திறந்தீங்களே, கல்வி கண்களை திறந்தீங்களே, ஆவிக்குரிய கண்களை திறந்தீங்களே, அறிவு கண்களை திறந்தீங்களே, பொருளாதார கண்களை திறந்தீங்களே. என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே, என்னை மலை மேல உள்ள பட்டணமாய் வைத்திருக்கிறீரே. இனிமேல் நான் மறைந்திருக்க முடியாது. மீண்டும் நான் குருடனாய் போய் இன்னும் ஒரு குருடன் எனக்கு வழிகாட்டக்கூடாது. உலகத்தான் இனி நமக்கு புத்தி சொல்லக்கூடாது. உலகத்தான் இனி நமக்கு பாடம் புகட்டக்கூடாது. உன்னை விட குறைவாய் படித்தவனோடு நீ அவன் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது. உனக்கு பின்னாடி சபைக்கு வந்தவன் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது. உனக்கு பிறகு உன் வீட்டுக்கு வந்த உன்னுடைய மருமகன் மருமகள் உன்னுடைய குடும்பத்தார் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது. நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் எழும்பி அப்பா அம்மா நீ செய்வது சரியா என்று சொல்லக்கூடாது. அப்படி என்றால் கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. அப்படி சொன்னால் தவறு இல்லை. கர்த்தர் பேசுகிறார் என்று மீண்டும் தன் நிலையிலிருந்து மாறி வர வேண்டும். நீ எல்லாம் சொல்றியான்னு சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அங்கே போய் நம்முடைய சுய கர்வத்தை காட்டக்கூடாது. அங்கே போய் பிரிஸ்டேஜை காட்டக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு பேசுவார், மனைவியை கொண்டு பேசுவார், கணவனை கொண்டு பேசுவார், ஊழியக்காரனை கொண்டு பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். நீ போகிற பாதை தவறு என்று பேசுவார். மீண்டும் கண் சொருகிற நிலைக்கு போகக்கூடாது. மீண்டும் கண் சொருகிற நிலைக்கு போகக்கூடாது. செய்த பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்டு அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் இந்த பூமியில நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்ம பலவீனங்களை தாங்கக்கூடிய ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு உங்க கண்களை கர்த்தர் மறுபடியும் திறந்திருக்கிறார்? சகோதரனே, திருச்சபையே, கர்த்தர் பக்கம் வந்து விடு. கண் திறக்கப்பட்டவன் இயேசுவுக்கு பின்னாடி வந்தான். இனி இன்னும் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து செல்லாதே. இனி இன்னும் ஒரு ஆணை பின்தொடர்ந்து செல்லாதே. இனி ஒரு மதுக்கடையை பின்தொடர்ந்து செல்லாதே. உன்னை விட குறைவானவனோடு நீ பின்தொடர்ந்து செல்லாதே. அவன் உன்னை நடத்தக்கூடாது. இயேசுவுக்கு பின்பாக சென்ற குருடன் கண் திறக்கப்பட்டவன். இயேசு நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். இயேசுவுக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும். சபையே, கண் திறக்கப்பட்ட சபையே, கண் திறக்கப்பட்ட சபையே, தினமும் இயேசுவை பார்க்கிறாயா? கண் திறக்கப்பட்ட சபையே, தினமும் வேதத்தை பார்க்கிறாயா? கண் திறக்கப்பட்ட சபையே, உன் தகுதியை நீ தினமும் சோதித்து பார்க்கிறாயா? கண் திறக்கப்பட்ட சபையே, நீ எங்கே சிக்கி இருக்கிறாய், எந்த இடத்தில் நீ அடிக்டாய் இருக்கிறாய் என்று உணர்கிறாயா? உணர்ந்தால் இன்றே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, இன்றே கர்த்தர் விடுதலையாக்கி ஒரு ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். கையை மட்டும் ஏந்தி தகப்பனே என்று சொல்லுங்க. தகப்பனே என்று சொல்லுங்க. தகப்பனே, ஓ என்னை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. என்னை நீதியின் பாதையில, வெளிச்சத்தின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. இனி உலகத்துக்கு பின்னாக நான் செல்லக்கூடாது. உலகம் எனக்கு புத்தி புகட்டக்கூடாது. உலகத்துக்கு புத்தி புகட்டக்கூடியவன் நான். உலகத்திற்கு பாடம் எடுப்பவன் நான். உலகத்திற்கு எச்சரிப்பை கொடுக்கிறவன் நான். எனக்கு கொடுத்த மேன்மை எவ்வளவு! என்னை அழகு பார்த்திருக்கிற கர்த்தர் நீர். என்னை மேன்மையாய் வைத்திருக்கிற கர்த்தர் நீர். என்னை உயர்த்தி வைத்திருக்கிற கர்த்தர் நீர். என்னை உலகத்துக்கு மத்தியில உயர்த்தி வைத்திருக்கிற கர்த்தர் நீர். உலகத்திற்கு உப்பாய் வைத்திருக்கிற கர்த்தர் நீர். உலகத்திற்கு என்னை நீ வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா,
ரெண்டு கையை ஏந்தி என் கண்ணை நீங்க திறந்தபடியானாலே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. சாத்தான் குற்ற உணர்ச்சியை கொடுப்பான், நீ பாவத்தில் இருக்கிறன்னு. ஆனா ஆவியானவர் உன்னை மன்னித்து மறுபடியும் மனவழைத்துக் கொள்ளுகிறார். சொல்லுங்க, எனக்கு தேவையில்லாத உறவுகள் தேவையில்லை. உன்னை பார்த்தா சின்ன பிள்ளைங்க பயப்படணும், ஆனா சின்ன பிள்ளைங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்யும். சமூகத்துல உயர்த்தி நமக்கு ஒரு உத்தியோகம், நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஒரு பிள்ளைகள், நமக்கு ஒரு பொருளாதாரம், நமக்கு ஒரு மேன்மை, நமக்கு ஒரு அழகு, நமக்கு ஒரு அடையாளம் கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். கண்களை திறந்து சுத்தி பாருங்க. உங்க ஊரை விட கர்த்தர் எவ்வளவு உங்களை மேன்மையா வச்சிருக்கிறார். உங்க உலகத்தை விட கர்த்தர் எப்படி உங்களை மேன்மையா வச்சிருக்கிறார். உங்களோடு கூட பிறந்தவனை விட கர்த்தர் உங்களை எப்படி மேன்மையா வச்சிருக்கிறார். உங்க சொந்த பந்தங்களை விட கர்த்தர் எவ்வளவு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த கர்த்தரை வெட்கப்படுத்தாதபடி அந்த கர்த்தருக்கு இன்னும் பிரியமாய் அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது இதல்ல, இதை விட இன்னும் பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களை உங்க சந்ததியும் கர்த்தர் இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். உதிக்கிற உங்கள் ஒளியினிடத்துல ராஜாக்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். நீங்க கர்த்தர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி கையை ஏந்தி எல்லாம் சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். கண் திறக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பல்லவியை பாடுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அவர் ஆச்சரியமானவரா? அவர் அதிசயமானவரா? அவர் நம் கண்ணை திறந்திருக்கிறாரா? நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறாரா? வெளிச்சத்தின் பிள்ளை நீ யாருக்கும் பயப்படாத, பயந்து நடக்காத, பயந்து வாழாத. நெஞ்ச நிமித்து தைரியமாய் புறப்பட்டு போ. இயேசுவுக்கு பின்பாக நான் செல்கிறேன் என்று நீ உன்னுடைய பயணத்தை அப்படி தொடங்கு. யாருக்கும் நீ பயந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ கண் திறக்கப்பட்டவன். உனக்கு முன்பாக இயேசு போகிறார். இயேசுவை பின்பற்றி செல்லுங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பல்லவியை பாடுவோம், கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். Thank you Jesus. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் இதுவரையில் வாழ்விலே பாராட்டின தயவுக்கெல்லாம் வரையில் நீ தாங்கினதற்கு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் ஆச்சரியமானவரே, என் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை
ஆச்சரியமானவரே. ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. அதிசயமானவரே, ஓ, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை பேசி மீண்டும் நம்முடைய கண்களை திறந்து விட்டு இருக்கிறபடியாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் சோத்திரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். பிதாவே, இந்த முதல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விட்டபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவைகளை எல்லாம் ஆசீர்வதி. சபையார் மேல் தேவ பிரசன்னம், கர்த்தருடைய அன்பு எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆளுகைக்கு முழு சபையும் அர்ப்பணித்து பிதா குமாரன் பசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜனங்கள் பத்திரமாய் வீடுகளுக்கு கடந்து செல்வார்களாக. இரண்டாவது ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைகளை மாற்றும். எல்லா மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரை என்றென்றும் தங்கியிருப்பதாக. சபையார்